மழை பெய்யுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் செம்ம மழை. இது இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு குழப்புக்கு போட மாதிரி தான் போ. ஏட்டு முடியா இவ்வளவு நாளா காஞ்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம ஊருக்கு. இப்போதான் ஆண்டவன் கண்ணை திறந்துருக்கான் போல இருக்கு. जवान परेड पर हाजिर है श्रीमान। ठीक है। परेड हिलो मत। नब्बे जवान परेड पर हाजिर है श्रीमान। ठीक है। हवलदार मेजर टेक चार्ज। Army headquarters. Captain Basha reporting. Over.
चलना मेरे साथ। அந்த படம் விட்டு देखो छोड़ने के लिए नहीं पकड़ा हूँ, ये हाथ ऐसा हाथ है, एक बार पकड़ लिया तो छोड़ूंगा नहीं। நிறுத்துறா. ஏன்டா பொண்ணு பின்னாடி நிறுத்திட்டு வீரம் பேசுற? நீ ஆம்பளை இருந்த முன்னாடி வாடா. आऊंगा, जरूर आऊंगा, तूफान मिठा कर ले आऊंगा, जो तूफान जो तेरे देश के नशे पे तकदीर को हमेशा हमेशा के लिए मिटा दूंगा। ஷட் அப். காஷ்மீர் இல்ல, காஷ்மீர்ல இருந்து ஒரு பிடி மண்ணை கூட உங்க கூட்டத்தால எடுத்துட்டு போக முடியாதுடா. காஷ்மீர் வேணுமா? மண் இல்லடா, இந்த மண்ணுல இருந்து இந்த பொண்ணை கூட உன்னால கொண்டு போக முடியாது. ए, रुक जाओ, விடுவல. இது பார், விட்டுறவள. இங்க இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். மிலிட்டரி ரவுண்ட் अप பண்ணிருக்கேன். तुम क्या पकड़ेगा रे? सारे हिंदुस्तान की फौज नहीं पकड़ सकी, तू एक मामूली तेजदार कैप्टन, तू क्या पकड़ेगा? हट इधर से, हट जाओ। May I come in, sir? Yes. Just, sir. Sit down. Thank you, sir. Made in China and Switzerland. These are all smuggled weapons. That's right, sir. It's an attempt by the ISI to make Kashmir an international issue. Yes, I know that. Look, நேத்து நடந்த சம்பவம் இங்க தான் நடந்திருக்கு. எப்படியோ அவங்க உள்ள நுழைஞ்சு இங்க இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்க வெளியே போக முடியாது. ஏன்னா நம்ம பார்டரை சுத்தி சீல் வச்சிருக்கோம். In fact, இந்த ஏரியால ஏதோ ஒரு கிராமத்துல தான் அவங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தோணுது. I think they are planning another such attack. Then start the combing operation. Yes, sir. இவர்தான சுபேதார் சூர்யா, எஸ்ஐ இன் டெபுடேஷன் மூலமா வந்திருக்கார்ல? Yes, sir. பெஸ்ட் ஆஃப் லக் கேப்டன் பாஷா. Thank you, sir. இங்க இருக்கிற குளிரும் பனியும் உடம்பையும் உயிரையும் உரைய வச்சாலும் எதிரிகிட்ட இருந்து நம்ம நாட்டை காப்பாற்றணுங்கிற உணர்வுல ரத்தம் சுடறி எப்பவும் கதகதப்பா தான் உணர்றோம். எதிரிங்க எந்த நேரத்திலையும் தாக்க ஆரம்பிக்கலாம். இப்படிப்பட்ட நேரத்துல லீவ் எடுத்துட்டு ஊருக்கு வரதை நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. வீட்டு கஷ்டத்தை மனசுல நினைச்சுதான் மிலிட்டரியில் சேர்ந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த நினைப்பெல்லாம் மறந்து போய் ஒவ்வொரு நிமிஷமும் நாட்டுக்காக வாழறோங்கிற எண்ணம் தான் மிஞ்சி இருக்கு. சரி, என்ன விடுங்க. நீங்களா எப்படி இருக்கீங்க? அம்மாவோட கண் பார்வை மங்கி இருக்குன்னு எழுதிருந்தீங்களே, டாக்டர்கிட்ட காட்டினீங்களா? தம்பி நல்லா படிக்கிறானா? காவேரிக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சொன்னீங்க. செலவை பத்தி கவலையப்பட வேண்டாம், நான் ஏற்பாடு பண்றேன். அப்புறம் தங்கச்சி, மச்சான், அத்தை, மாமா எல்லாரும் நான் கேட்டதா சொல்லுங்க. கௌரி நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. நான் கூடி சீக்கிரம் வர முயற்சி பண்றேன். உங்கள் அன்பு மகன் சூர்யா. டோடா, காஷ்மீர் ஆப்பிள் ஒண்ணு காய்கறி வாங்க வருது.
இப்படி ஒண்ணு கிடைச்சா நான் இப்பவே அப்பாவாக தயாரா இருக்கேன்டா. ஓகே ஆனா அப்ப நான் அவன் இல்லன்னா தப்பாயிடுவேன் மச்சான். ताज़ा है क्या? हाँ जी। 1 किलो कितना? 15 रुपया। கண்ணு, ராக்கெட், மூக்கு, மிசைல், வாயி, கோப்பஸ் பீரங்கி தெரியுமா? தமிழா? MTVல சுப்ரபாதமா? நீங்க பேசுறதெல்லாம் காஷ்மீரி பாஷையில புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா MTV எல்லாம் ஆக்ஷன் டிவி ஆயிடும். அது சரி, நீங்க எப்படி தமிழ்ல? அப்பா தமிழ்நாடு, அம்மா பஞ்சாபி. அவங்களது லவ் மேரேஜ். எனக்கு தமிழ்னா ரொம்ப இஷ்டம். தயவு செஞ்சு ஒரு தடவை எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். கண்டிப்பா. ம், நாங்க நிறைய பேர் இருக்கோம், எதுக்கு உங்களுக்கு தொந்தரவு? ஊர்ல அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு நம்ம நாட்டுக்காக கஷ்டப்படுறவங்க நீங்க. உங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போடுறதுல நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். ப்ளீஸ். டீக்கே கண்டிப்பா வரும்.